Sachin loves Shalini. அதென்ன ரெண்டு ஐ நியூமராலஜியா? Shut up. நான் உன்னை ரொம்ப டீசென்ட் ஆனவன்னு நினைச்சேன். இவ்வளவு சீப்பா நடந்துட்டிய சச்சின். நியூமராலஜி. ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்ட் செவத்துல கேவலமா உட்கார்ந்து கிண்டல் பண்ற ஒரு பொறுக்கி மாதிரி. Hey, hold on, cool, relax. What do you mean by relax? Hey, wait Shalini, பாத்துட்டோம். அப்படின்ற ஒரு சொடக்கு காலேஜ் முடியறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீயா வந்து உன் காதல சொல்றியா இல்லையா பாரு. யாரு? நானா? சாரி சச்சின், அது இந்த 30 நாள் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் அது நடக்காது. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ വിജയന്റെ സച്ചിൻ മൂവിയിലെ വാടി വാടി സോങ്ങിന് ശേഷമുള്ള ആ ഒരു സീനാണ്. ഇതുവരെ നോക്കുമ്പോഴാണെന്നുണ്ടെങ്കിൽ മൂവിനെ ഒരു എന്റർടൈനർ ആയിട്ട് ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അതായത് ഒരു ഫീൽ ഗുഡ് ഉണ്ട്, റൊമാൻറ്റിക് ഉണ്ട്, കോമഡി ഉണ്ട്, എല്ലാ സാധനങ്ങളും നല്ല രീതിയിൽ തന്നെ. പ്രത്യേകിച്ച് പാട്ടുകളും അവസാനത്തെ പാട്ട് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടു. ഭയങ്കര ഒരു ഓളുള്ള ഒരു സോങ് ആയിരുന്നു. അത് രണ്ടുപേരും ഒരുമിച്ചാണ് പാടിയത്. വിജയനും പിന്നെയാണെന്നുണ്ടെങ്കിൽ വടിവേലു സാറും കൂടി ഒരുമിച്ച് പാടിയത്. അപ്പൊ നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു കേൾക്കാൻ വേണ്ടിയിട്ട്. നമുക്ക് നേരെ അസിയിലേക്ക് വരുന്നത് എന്തെങ്കിലും ഒക്കെ ഒരു സംഭവം ഉണ്ടാവണം അല്ലെ? കാരണം വെച്ചാൽ ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്, ഒരു വെള്ളം ഇങ്ങനെ ഒഴുകി പോകുന്ന പോലെ ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കും. മഞ്ഞ് പോലെ തന്നെ ഏകദേശം ആ സിനിമയുടെ ഒരു തീം പോലെ തന്നെ. തുടങ്ങിയാലോ? ഇന്നലെ തന്നെ സോങ്ങിന്റെ വാക്കിയാണ്. ஆட்டோக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீல் வச்ச மாதிரி ஒரு வண்டி, அதை வச்சுட்டு என்ன அலம்பல் பண்ணிட்டு வர மாதிரி. ஆட்டோக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கலர் வண்டியா கொண்டு வர்றா, ஒரு கலர் கூட நம்ம மசிய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு நம்மகிட்ட வர பீலா வச்சான். அந்த எப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மேட்ரு அதை ஏன் கேக்குற ஐயா சாமி? இந்த கார் எடுத்துட்டு வெளியே வர முடியல. அழகான பொண்ணுங்கெல்லாம் ரோட்ல வரிசையா நின்னுட்டு எனக்கு லிஃப்ட் கொடு, எனக்கு லிஃப்ட்னு ஒரே ரப்சன். ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த காரை எவன்டையும் கடை வாங்கிட்டு வர்றியா இல்ல களவாண்டு வர்றியா? சாமி இல்லடா, உன்னை பார்த்தா ஓனர் ஃபீலிங்கே வரல, மெண்டல் ஃபீலிங் தான் வருது. பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சச்சின் வந்து இந்த காலேஜ் வந்து சேர்ந்திருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா போட்டுக்க சட்டெல்லாம் உள்பக்கம் வெளியே இருக்கு, வெளிப்பக்கம் உள்ள இருக்கு. ஒரு நார வண்டி வச்சுக்கிட்டு நார்மலா பேசுறானா நக்கலா பேசுறானான்னு தெரியல. இவ்வளவு ஏன் பர்சனாலிட்டி கூட அவனுக்கு கிடையாதுடா. அந்த சாலினி பொண்ணு இவன் பின்னாலேயே தெரியறா. என்ன விஷயம் பண்ணானோ, என்ன நூல் விட்டானே தெரியல. டேய், முடிஞ்சா அவனை மாதிரி எவனையாச்சும் பிக்கப் பண்ணிட்டு வா, இல்ல காரோட ஒரு புளிய மரத்தை பிக்கப் பண்ணிட்டு போ. இல்ல நாளைக்கு என்ன பண்றான் பாரு. நான் பண்ற மேட்டர்ல சச்சின் கிளீன் போல்ட். போல்டுன்னா என்னடா? பவுலிங் போட போறான் போல இருக்கு. സ്വന്തം ചെറിയൊരു സാധ്യത. ഹലോ, വാട്ട്? കുഞ്ഞ് നെഗറ്റീവ് എന്തെങ്കിലും ഉണ്ടാവല്ലേ സാധാരണ? കാരണം സന്താനം വെറുതെ കൊണ്ടല്ലോ, വടിവേലും സന്താനം രണ്ടുപേരും ഉണ്ടെങ്കിലും എന്തെങ്കിലും മാറ്റം വരുത്തണ്ടേ സിനിമയില്? ഓ, ആ ഒരു സംഭവം ഓൾറെഡി എഴുതി വെച്ചു അല്ലേ? என்னன்னு பாக்கலாம். சிங்கப்படுத்திட்டானே சச்சின சொல்றான். கேவலமா பண்ணுவானு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. எல்லாம் உன்ன சொன்ன ஷாலினி, வெளுத்ததெல்லாம் மில்க்குன்னு விளையாட்டா பழகினேன். இப்ப பாத்தியா, ஒருத்தன் ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டிங் வாங்கி குடிச்சானே, அது ஒரிஜினல் சரக்கா டூப்ளிகேட் சரக்கா தொட்டு நக்கி பார்த்து வாங்கறான். நீ ஒருத்தன் பழகும் போது அவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து பழக வேணாம். நீ ஒண்ணு கவலைப்படாத ஷாலினி. இன்னும் இந்த செவத்துல 4 ஆளு, 2 மூட்டை சிமெண்ட், 4 பிரஷ் தின்னற டர் பண்ணி எவ்வளவு ஆகும்? 2000 ஆகும். 20,000 ஆகும்டா. ஏன் ஷாலினியா நான் வாங்கி ஃபுல்லா ஒயிட் அடிக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத ஷாலினி. பார்த்து தெரிஞ்சுக்க, காலேஜ்ல யாரு லோக்கல் யாரு பக்கா ஜென்டில்மேன் முழியாங்கண்ணா சொல்லடா. ஷாலினி,
நீ சச்சினை ஹை கிளாஸ் நினைச்சு பழகின, ஆனா அவன் எவ்வளவு லோ கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் பாத்தியா? இதுக்குதான் ஒருத்தனோட மூஞ்சியை வச்சு எடை போடக்கூடாதுங்கிறது. அப்போ முதுக பார்த்து இடம் போட சொல்றியா? உண்ட கலப்ப அவன் எப்பறம் நம்ம ஜாலியா பாத்து ஓகே சுந்தரி அதேதான். பாட்டி பாட்டி தலைவா பிக்கப்பா ஸ்டாப். அரே வாட்ஸ் ஆல் திஸ்? பைக் ரிப்பேர், அதான் வாக்கிங். நான் அத கேக்கல. இது என்ன? சச்சின் லவ்ஸ் ஷாலினி. அது என்ன 2 ஐ? நியூமராலஜியா? ஷட் அப். நான் உன்னை ரொம்ப டீசென்ட் ஆனவன்னு நினைச்சேன். இவ்வளவு சீப்பா நடந்துட்டிய சச்சின். ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்ட் செவத்துல கேவலமா உட்கார்ந்து கிண்டல் பண்ற ஒரு பொறுக்கி மாதிரி. Hey, hold on, cool, relax. What do you mean by relax? Wait, Shalini, wait. இத பார், எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உன் முன்னாடி வந்து உன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போவேன். That's me. அதான் சச்சின். அதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு இந்த செவுத்துல இப்படி எழுதுறதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் நான் இல்ல. இத பார் ஷாலினி, உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல யோசி, அந்த ஆள் இப்படி பண்ணிருப்பானா, இப்படி செஞ்சிருப்பானான்னு, and then react. சும்மா டம மேல போனா என்ன அர்த்தம்? Don't just explode. நான் எல்லாமே சாதாரணமா எடுத்துப்பேன். எனக்கு தெரியும் ஷாலினி சும்முன்னு ஒரு நிமிஷம் மேல போ, அடுத்த நிமிஷம் கூல் ஆயிடுவான். But some people, they tend to get hurt. So நான் மறுபடியும் சொல்றேன், நான் இத எழுதல. சச்சின் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. ஓகே, சொன்னது ஏதாவது மண்டையில ஏறிச்சா? மண்டே ஆட்டுறேன். ஷாலினிന്റെ ஸ்பெல்லிங் ഉണ്ടായിരുന്നു ഡബിൾ ഐ അവസാനം. மேபி நான் அதை எழுதல, பட் அதுல இருக்கிற விஷயம் மட்டும் 100% உண்மை. சச்சின் லவ் ஷாலினி. எஸ், சச்சின் லவ் ஷாலினி. தட்ஸ் ட்ரூ. அதை நான் மறுக்கல. ஐ அம் இன் லவ் வித் யூ ஷாலினி. ஜோக் பண்றியா? நோ, ஐ அம் சீரியஸ். எனக்கு மேல ஒரு முறை இல்ல, பல முறை லவ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மழையில பார்த்தப்போ லவ் வந்துச்சு. ஐ திங்க் நீ ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட சின்ன ஃப்ரில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்கேன்னு காலேஜ்ல வந்து என்கிட்ட கோவப்பட்டப்போ லவ் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் நீ வசீகரா சாங் டான்ஸ் ஆனப்போ நான் ஏதோ பசங்கிட்ட சொல்லிட்டு நீ வந்து காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சவொடனே சாரி சச்சின் கியூட்டா சொன்னேன். அப்ப எனக்கு லவ் வந்துச்சு. அப்புறம் நிறுத்து. கடைசியில நீ கூட ஒரு சராசரி மனுஷ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டியே. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? எத்தனை நாள் நீ என் கூட பழகிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் லவ். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டுபேரும் மாத்திரானல்ல. எப்படி? எது பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு சூட் ஆகாம ஆகாதா, பிரச்சனை வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இப்போ நம்ம லவ் பண்ணலான்றதா? This is love, man. லவ்ல இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. Just happens. நானா மோட்டார் பைக்கா வாங்குறேன், பெட்ரோல் கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கு, ரீசேல் வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குறதுக்கு லவ். எனக்கு மேல லவ் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நான் கனவு கொண்ட பயங்கரமான ட்ரீம் கேர்ள் நீதான் அப்படின்னு நான் கதையெல்லாம் விட மாட்டேன். உன்கிட்ட நிறைய குறை இருக்கு. உன்னுடைய முன் கோபம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. I love you. I'm sorry சச்சின். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த கண்டவுடன் காதல் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. உடனே வர காதல் உடனே போயிடும். Don't have such ideas. ചെറിയൊരു ടെസ്റ്റ് ഒന്നല്ല അല്ലേ? പെട്ടെന്ന് என்னங்க பண்றது? இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்க வேணா பாருங்க, நம்மளோட சீக்கிரம் அவன் லவ் பண்ண போறான். கிளம்புற நேரத்துல என் ஃப்ரெண்டு போன் பண்ணான். அதை முடிச்சுட்டு திரும்பினா என் ப்ரொஃபசர் போட்டாரு ஒரு பிளேடு. என்னத்த பண்றது? அவரை சமாளிச்சுட்டு கிளம்புனா என் பைக்ல பெட்ரோல் இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பைக்ல பெட்ரோல் போடலான்னு வந்தா குட்டி நம்பர் மாதிரி தெரியுது. சாரி. ஒரு ஹக், ஒரு கிஸ். Thank you.
അന്ന് പറഞ്ഞില്ലേ அம்மா திட்டினா ஏன்டா அம்மா வேண்டாம். எவ்வளவு தடவை சொன்னாலும் இவன் மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறாப்பா. ஹலோ மேடம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே அம்மா தான். மெடிசன் சாப்பிட்டதானே ஃபீவர் போகும், ஃபீவர் போனதானே மழையில விளையாட முடியும், மழையில விளையாடதானே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டதானே மறுபடியும் ஃபீவர் வரும், ஃபீவர் வரும். நம்ம இங்க யோசிக்கிறத அம்மா இங்க இருந்து யோசிப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை எல்லாம் தெரியும். போய் அம்மா கொடுக்குற மருந்து போய் சாப்பிடு போ. ஏய் செடி குச்சி, என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிடா. இந்த பீஸா வேணுமா இல்ல உட்காந்துருக்க பிசாசுங்க வேணுமா, எதை வேணாலும் ஆர்டர் பண்ணு. ரொம்ப குஷியா இருக்கேன். சச்சின் என்ன ஒரு பினாமி நினைச்சிட்டான். நான் பண்ண வேலை சுனா மேல அட்டாக் பண்ணிருக்கு. என்ன லொல்லு சபா ரொம்ப குழப்பறானே. இதுக்கு அப்புறம் கை வைப்ப. ஏய் அது போட்டோம், அங்க ஏதோ குழப்பம் இல்ல. ஏன் கேக்குற மச்சான், நேத்து சச்சினுக்கு லாக் வைக்கிற மாதிரி போர்ட்ல ஒரு மேட்டர் எழுதுங்க, அதை படிச்சு பார்த்துட்டு இத நான் எழுதலன்னுட்டா. ஆனா அவனுக்கு தில் அதிகம்டா. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஆனா அதுல இருக்க விஷயம் உண்மைன்ட்டா. கொஞ்ச நேரத்துல ஆட்டு அபுக்கு ஆயிடுச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் சாமி வச்சா பாரு அப்பு. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் வருவாங்க, மனுஷங்க இருந்தா வரமாட்டான். கழு வந்து எம்டிவில ஒரு பாட்டு போட்டேன், சாங்னா அதான் என் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக். நான் கேட்கறேன், நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நேத்து அவன் பேசின பேச்சு நானா தான் பீஸா சாப்பிட்டுருக்க மாட்டேன், சைலட் சாப்பிட்டுருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம ஏதோ ஒலிம்பிக்ல மெடல் வேணாம இப்ப என்னாச்சு? என்ன மாதிரி பார்த்த உடனே காதல் வராதுன்னு சொன்னான், அவ்வளவுதானே? வரவே வராதுன்னு சொல்லல, வரும், காதல் வரும். நானே பல லட்சங்கள் பல கோடி இப்படி ஆத்து மணல் மாதிரி இஷ்டத்துக்கு பணத்தை கொட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கார்ல வந்து இறங்குற. என்னையே கார்ட்டூன்ல ஒரு பொம்மை மாதிரி பாத்துட்டு போற. நீ என்னடானா மிலிட்டரி கேண்டீன்ல சரக்கு வைக்கிற ஒரு பாத்துக்கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல புல்லட் வந்து ஓட்டுற. உனக்கு எப்படியாவது உஷாராவா? அதாமா காதல். யாருக்கு எப்போ எதனால எப்படி லவ் வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தானே யார் யாருக்கும் லிங்க் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, இந்த காலேஜ் முடியறதுக்குள்ள அவளா என்கிட்ட வந்து சச்சின் ஐ லவ் யூன்னு சொல்லல, சொல்லுவான். அரே கேட்டால ஷட் அப் சச்சின், அதானே சொல்ல போற. என்ன பெட் கட்சியா? பெட்டா? காலேஜ் முடியறதுக்குள்ள என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு பெட் கட்சியா? ஐயோ ஷாலினி ஷாலினி ஷாலினி, உன்னை எனக்கு பிடிக்கும் சச்சின். ஆனா இந்த சொடுக்கு போடுறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓகே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நானும் சொல்றேன். எனக்கும் பல பேர் மேல கிரஷ்லாம் இருந்திருக்கு ஷாலினி. ஃபர்ஸ்ட் என்னுடைய மலையாள டீச்சர் மேல பயங்கர கிரஷ். அதுக்கப்புறம் நான் உயிரை படம் பார்த்தவொன்னே பிரீத்தி சிந்தா மேல என்னென்னமோ பிளான்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இதெல்லாம் வெறும் கிரஷஸ் தான் மேன். ஆனா உன்னதான் முதல்ல பார்த்தப்போ ஒரு விதமான, எனக்கு எப்படி சொல்றது, அதான் சொல்ல முடியாது ஷாலினி, சொன்னாலும் உனக்கு என்ன புரியவா போகுது. அதாவது எஸ் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு காலேஜ் முடியறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீயா வந்து உன் காதல சொல்றியா இல்லையா பாரு. யாரு? நானா? சாரி சச்சின், அது இந்த 30 நாள் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் அது நடக்காது. எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா நீ என்ன லவ் பண்ணுவ. உனக்கு என் மேல காதல் வரவே வராதுன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா. போய் சொல்றேன். நிஜம். பாப்போம். இன்னும் 30 நாள். 30 நாள். 30 നാൾ കാരണം ഈ ഒരു മൂവിയില് എന്താ പറയാ ഉണ്ടാവും നമ്മൾ വിചാരിച്ച ഒരാൾ തന്നെയാണ്. നമ്മൾ പേര് കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നല്ലോ. അപ്പൊ എൻട്രിക്ക് വരുന്നുണ്ട് നെക്സ്റ്റ് സീനില്. ഈ സീൻ ഏകദേശം എന്താ പറയാ, നമ്മൾ ആ ഒരു ഭയങ്കര ഒരു കൂൾ സംഭവത്തിൽ നിന്ന് ഇച്ചിരി ഒരു മുറുകലിലോട്ട് പോയി, ചെറുതായിട്ട് ട്രാക്ക് മാറ്റി. അത് റൊമാൻറ്റിക് തന്നെ ചെറിയൊരു മുറുകൽ അല്ലേ, ആ ഒരു സംഭവം. അതായത് ഓവറായിട്ട് ടൈറ്റ് ആക്കുന്നില്ല, പക്ഷെ ചെറിയൊരു ടൈറ്റ് ഉണ്ട്. അതും സന്താനത്തിന്റെ ക്യാരക്ടർ ചെറുതായിട്ടൊന്ന് നെഗറ്റീവ് ഷെയ്ഡായി, പക്ഷെ മറ്റേ രീതിയിലുള്ള ചീറ്റിംഗ് ടൈപ്പ്. ഓവർ അല്ല, വില്ലൻ ടൈപ്പ് ഒന്നല്ല, പക്ഷെ എന്നാലും നമുക്കറിയാലോ നമ്മുടെ ജേട്ടനൊക്കെ ചെയ്യുന്നത്. ആ സമയത്തൊക്കെ പറയുന്നത് പാരയ്ക്കാന്നൊക്കെ പറയില്ല, ആ സംഭവമാണ്. ഇത് കോളേജിലൊക്കെ ഉണ്ടാവുന്ന സംഭവമാണ്.
പക്ഷെ എന്താ പറയാ ശാലിനി ആ ഒരു രീതിയിൽ ബിഹേവ് ചെയ്യുന്ന നമ്മൾ വിചാരിച്ചില്ല. കാരണം പലവട്ടം നമുക്ക് തോന്നിക്കുന്ന ശാലിനിക്കും ആ ഒരു ഇഷ്ടമുണ്ട് എന്നുള്ളതാണ്. പക്ഷേ പുള്ളിക്കാരത്തി അങ്ങനെ ഒരു ബിഹേവിയർ ആണ് ചെയ്യുന്നത് നമ്മൾ വിചാരിച്ചിട്ടുണ്ടായിരുന്നില്ല. അപ്പൊ അവിടെ ഏകദേശം മറ്റേ ആ ഒരു ഈ ഒരു സംഭവം നമ്മൾ പല മൂവീസിലും കണ്ടിട്ടുണ്ട് അല്ലേ. ശാലിനി എനിക്ക് തോന്നുന്നു മറ്റേ ടൈപ്പ് ക്യാരക്ടർ, അതായത് കുറച്ചും കൂടി ബോണ്ടായിട്ട് ആൾക്കാരുടെ കൂടെ നിന്നിട്ട് ആ ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പാണ് കുറച്ചും കൂടി ഇഷ്ടപ്പെടുന്നത്. അത് കഴിഞ്ഞ് പിന്നീട് ഇഷ്ടമായ കുഴപ്പമില്ല, അങ്ങനെയാന്ന് തോന്നുന്നു. അതാണ് പറഞ്ഞത്, എല്ലാരെയും പോലെ തന്നെ നീയും അതുപോലെ അവസാനം പറഞ്ഞു. എല്ലാവരും വന്നിട്ട് ഇഷ്ടമാണ് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് അതൊരു ഭയങ്കര ഇറിറ്റേഷൻ ആയി മാറും അങ്ങനെ കേൾക്കുന്ന സമയത്ത്. അപ്പൊ അതാണ് അവിടെ കാണിച്ചിരിക്കുന്നത്. പക്ഷെ സച്ചിന്റെ ക്യാരക്ടർ ആണെങ്കിൽ എപ്പോഴും ഭയങ്കര കൂളാണ്. പക്ഷെ എവിടെയൊക്കെ എന്തൊക്കെയോ ഒരു ഇമോഷൻ സംഭവങ്ങളൊക്കെ പറയുന്നുണ്ട്, അമ്മയുടെ ഇമോഷൻ ഒക്കെ പറയുന്നുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് നെക്സ്റ്റ് സീനില് വിഭാഷ ബസുവിന്റെ എൻട്രി ആണ് കാണിച്ചിരിക്കുന്നത്. നമുക്ക് അടുത്ത സീനിൽ കാണാം. അതിലേക്കും